ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. யோக சக்தி வராக பீடத்துடைய சேலம் யோகநாத் குருஜி அவர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் வந்திருக்காங்க. நம்முடைய 17வது கட்டத்துக்கு இந்த கருத்தரங்குல அவருடைய சொற்பொழிவு பார்க்கும்போது அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆலய பரிகாரங்கள் அப்படின்ற தலைப்புல ஆலய பரிகாரங்களை பத்தி பேச இருக்கின்றார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று போராடி பூர்த்தி கவனிக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஸ்ரீ வராகமீலர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனரும் அருமைக்குரிய குருநாதர்கள் உருவான ஏழுமலை ஐயாவையும் இங்கு தலைமையேற்று வந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களையும் ஐயா தங்க அருணாச்சலம் ஐயா அவர்களையும் இன்னும் எனக்கு தெரியாது, சில பேர் தெரியல, அதனால அனைத்து குருமார்களையும் அன்போடும் பணிவோடும் வணங்கி என்னுடைய பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு கொடுத்த தலைப்பு அற்புதம் நிகழ்த்தும் ஆலய பரிகாரங்கள். இது 17வது கருத்தரங்கு. போன ட்ரிப்பு வந்த தீபாவளிக்கு முன்னாடி வரும்போது 8 சம்பந்தப்பட்டுச்சு. இன்னைக்கு இங்க வரும்போது 8 தான் சம்பந்தப்படுது. இந்த 8ஆம் எண் உலகையானம், ஏன்னா நடத்துபவரும் பாத்தீங்கன்னா 8க்குரிய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரமுடைய நட்சத்திரக்காக நடத்துறாரு. 8ஆம் எண் சிறப்பு வாய்ந்த எண் அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு சொல்லக்கூடிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஆலயத்துல மிக முக்கியமான சில பரிகாரங்களை, கோவில் வழிபாடுகள் நம்ம சொல்ல போறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதிங்க, இல்ல அதை யூடியூப் பாட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன். நான் வணங்கும் அன்னை வராகி அன்னையும் வணங்கி மற்றும் அனைத்து சகல குருமார்களையும் வணங்கி இந்த அற்புதம் நிகழ்த்தும் ஆலய பரிகாரங்கள் தலைப்புல உங்களுக்கான என்னுடைய பதிவை தொடங்குகிறேன். நிறைய பரிகாரங்கள் இருக்கு, நிறைய ஆலயங்கள் இருக்குது. எந்த ஆலயத்துக்கு போனா எந்த விதமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லோருக்கும் என்ன தேவை? எல்லோரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும், தனம் சம்பாதிக்கணும், கல்வி அறிவு பெறணும், வாழ்க்கையில மிக மிக ஏற்றத்தை சந்திக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது எந்த ஆலயங்களை போனா நம்ம தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, எல்லா ஆலயங்கள்லயுமே சக்திகள் இருக்கு. குறிப்பிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நாம சொல்லக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா கோவில்கள்லையும் சுயம்பு லிங்கம் இருக்காது. சுயம்பு லிங்கம் எந்த கோவில்ல இருக்குதோ அந்த கோவில்ல நம்ம வாழ்க்கைக்கான வளர்ச்சி பரிபூர்ணமா இருக்கு. அந்த சுயம்பு லிங்கம் இருக்கிற கோவில்கள் எல்லாம் சித்தர்கள் இருக்காது. எந்தெந்த கோவில்ல சுயம்பு லிங்கம் இருக்குதோ அந்தந்த கோவில்கள்ல முக்கியமான சித்தர்களுடைய, ரிஷிகள், மகரிஷிகளுடைய வழிபாடுகள் சூட்சமா வந்துட்டு போற ஸ்தலங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம சேலம் மாவட்டத்துல அதிகமா இருக்கக்கூடிய கோவில் வேலூர் தான்தோண்டீஸ்வரர் கோயில்ல சுயம்புலிங்கம் இருக்கு, திருச்செங்கோடுல இருக்கு, தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் இருக்கு, இந்த பக்கம் பவானியில இருக்கு. இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரம் இருக்கு. இப்ப நம்ம ஜோதிட தொழில இருக்கோம், அதே சமயத்துல மந்திரம் மாந்திரத்துல இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நாம இந்த சுயம்பு லிங்கம் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஸ்தலத்துக்கு போக சொல்றோம். திருச்செங்கோடு ஸ்தலத்துக்கு அற்புதமான ஞானத்தை தருகின்ற ஸ்தலம், செவ்வாயுடைய ஆதிக்கம் மிகுந்த ஸ்தலம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்த ஸ்தலம். அப்ப செவ்வாய் சுக்கிரன் நமக்கு தேவையா அப்படின்னா கட்டாயம் தேவை. இருவரும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம், புதன் தத்துவம் அங்கே இருக்கு. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு ஜோதிடனுக்கும் மந்திரம் சொல்பவர்களும் கட்டாயமா தேவை. அங்க முருகனின் அம்சமாக செங்கோட்டு வேலன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறார். அதை எல்லாத்தையும் தாண்டி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சகசர லிங்கம் இருக்கு. இந்த லிங்கம் தான் நமக்கு முக்கியம். உங்க வாழ்க்கையில விமோச்சனம் வேணும், வெற்றிகளுக்கு வேணும், நல்ல வருமானங்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த சுயம்பு லிங்கத்துக்கு, அதாவது சகசர லிங்கத்துக்கு நீங்க அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. இது நீ உறுதியுடன் சொல்றோம், யாருமே தடுக்க முடியாது. உங்களுக்கான வளர்ச்சிகள் ஆரம்பம். அந்த சகஸ்ர லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். உங்க பேர் சொல்லி ஒரு நாள் கட்டளை பூஜை அதை அபிஷேகம் பண்ணுங்க. அல்லது அதுக்கு உங்களால முடியல அப்படின்னா கட்டாயம் ஒரு மலர் மாலையும் ஒரு நல்ல வஸ்திரமும் கொடுத்து விபூதியை வச்சு விபூதினால அர்ச்சனை பண்ணி அந்த விபூதியை வாங்கிட்டு டெய்லி விற்க ஆரம்பிங்க. கட்டாயம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தும். இது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், பண வருமானம் வரணும். லாஸ்ட்ல 2ஆம் அதிபதியோ இல்ல 9 கூடையவனோ 5 கூடையவனோ கெட்டு போயிருக்கு அப்படின்னா
நாம அற்புதமான ஒரு முறையில ஒரு விமோச்சனம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவலூர் எங்க இருக்குங்க? திருநாவலூர். இந்த திருநாவலூர் ஸ்தலத்துல அதி அற்புதமான வைப்ரேஷன் உள்ள கோவில்கள் அது ஒன்று. நீங்களாம் போய் பாருங்க. போய் பார்த்துட்டு சும்மா 10ஓட 11 போகாம ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா முறையா ஒரு மலர் மாலையும் ஒரு வஸ்திரமும் வாங்கிட்டு போய் அந்த பகவானுக்கு அம்பாளுக்கு சாத்துங்க. அதனால நம்ம ஒண்ணு இது நம்ம எல்லாமே அவதி அவதியா ஓடுறோம், அவதி அவதியா வரோம். அந்த மாதிரி இருந்தா பலன்கள் கிடைக்காது. திருநாவலூர்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. அதை போய் உணர்ந்து வாழ்க்கையில 2ஆம் பாவத்தை இயக்குனா நீ எந்த லக்கணமானா இருக்கலாம், எந்த லக்னமோ எந்த ராசியோ கூட இருக்கலாம். ஆனா 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கும் 5ஆம் பாவம் இயக்குவதற்கும் 9ஆம் பாவம் இயங்குறதுக்கும் திருநாவலூர் அப்படிங்கிற ஸ்தலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சிவன் தான். ஓகேங்களா? வெளியில தெரிஞ்ச கோவிலுடைய புராணங்கள் என்பது வேறு. நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சித்தர் நாடில உரைக்கப்பட்டது. கோவில் புராணத்துக்கும் சித்தர் நாடில வர்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நாங்க படிச்சு பார்த்ததுல பார்க்கும்போது நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. பல ரகசியங்களை கொடுக்குறாங்க. அதே போல யாருக்கெல்லாம் மெட்ராஸ் எப்ப போறீங்களோ அப்ப கட்டாயமாக நீங்க கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. கோயம்பேட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. எப்பொழுது போனாலும் குறுங்காலீஸ்வரர் இந்த உலகத்தில் உலகத்தில் ஒரு யுகத்தில் பிரதோஷம் தோன்றிய கோயில் அதுதான் குறுங்காலீஸ்வரர். இங்க வந்திருக்காங்க. குறுங்காலீஸ்வரர் கோவில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம் அது. ஒரு யுகத்தில் 4 யுகம் சொல்றோம். அந்த ஒரு யுகத்தில் பிரதோஷம் தோன்றிய கோவில் அதுதான். அங்கிருந்து பக்கம்தான் சுருட்டப்பள்ளி. அங்கு அவரு ஆழகால விஷம் கொண்டு மயங்கிய நிலையில் இருக்கும் போது இங்கிருந்து இது பண்ணாதான் சித்தர் நாடியில வருது. அப்ப அந்த குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு நாம ஏன் போகணும் அப்படின்னா, நாம் ஆயக்கலை 64 கலையில முக்கியமான கலையான ஜோதிட கலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜோதிட கலை எல்லோருக்குமே தேவை. அந்த கலை தேவைங்கிறதுனால குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு குறுகிய காலத்துல உங்க வாழ்க்கையை மாற்றத்தை பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். அதனால அனுபவத்துல பார்த்தான் சொல்றேன். எனக்கு 10-12 வருஷமா சில கோயில்கள்லாம் எடுத்து டிஸ்ட் வச்சிருக்கோம். எந்தெந்த கோயிலுக்கு போனா மாற்றத்தை கொடுக்குது. நம்ம சொல்ற கோயில் எதுவுமே நெகட்டிவ் கொடுக்க. சில கோயில்களுக்கு போன நெகட்டிவ் கொடுக்கறதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம சொல்ற கோயில் எதுவுமே நெகட்டிவ் கொடுக்காது. உங்களோட தோஷத்தை நீக்கிற கோயில்களை தான் செலக்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு ராசி லக்கணம்லாம் தேவையில்லை. எது வந்தாலும் நீங்க போகலாம். அதே போல கல்வியில விருத்தி அடையணும். ஜோதிடர்கள் எல்லாருமே புகழ் அடையணும், நல்ல ஞானம் வேணும். அதே மாதிரி ஞானம் வந்தாலும் இந்த நேரத்துல இந்த பலன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற டியூன் மனோசக்தி அதிகம் வேணும், ஞாபக சக்தி வேணும். இது இல்லாம ஜெயிக்கவே முடியாது. எத்தனை எவ்வளவு பெரிய டேலண்டா இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க இந்த பலன் தான் இப்ப அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அற்புதமான அந்த யோகம் ஜாதகத்துல 5ஆம் பாவம் நன்றா இருக்கணும். 5 கெட்டு போயிருந்தாலோ புதன் கெட்டு போயிருந்தாலோ பயப்பட வேண்டாம். கண்கண்ட ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏறக்குறைய நீங்க 24 விதமான பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஸ்தலம் அது. ஒரே ஸ்தலம் தான். 24 வகையான பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய ஸ்தலம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப போயிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு, ஆனா எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? வஸ்திரம் வாங்கணும். வஸ்திரத்துலதான் விஷயம் இருக்கு. ஒரு வஸ்திரம் வாங்கணும். அதே போல அம்பாளுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கணும். ஒரு மலர் மாலை சாட்டணும். அம்பாளுக்கு மலர் மாலை சாட்டணும். ஐயாவுக்கு ஒரு விபூதி ஒரு 2 கிலோவோ, அம்மாவுக்கு ஒரு 2 கிலோ குங்குமம், நல்ல சுத்தமா நல்ல குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரணும். பாருங்க உங்களுடைய ஞாபக சக்தியோடைய டியூனிங் எப்படி கிடைக்குது மட்டும் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றோம். ஞாபக சக்தி கண்டிப்பா வேணும், மனோசக்தி கண்டிப்பா வேணும். ஜோதிடர்களுக்கு கட்டாயம் ஞானம் வேணும். ஜோதிட துறையிலே இல்ல, கல்விக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்வியில எல்லாம் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னா ஒரு முறை போயிட்டு, இந்த ஒரு முறை போயிட்டு அந்த வல்லப சித்தருடைய ஒரு அருள் சக்தி நிறைஞ்சிருக்குதுங்க. அது அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எவ்வளவோ விஷயம் நடந்திருக்குது. கல்விக்கும் போகலாம், திருமணத்துக்கும் போகலாம், பதவி உயர்வுக்கும் போகலாம். ஒரு பெரிய பதவி வேணும்னாலும் போயிடலாம். பதவி போயிருச்சு, எனக்கு ஒரு வழி இல்லை அப்படிங்கும் போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா பதவியும் கொடுத்துரும். அப்பேற்பட்ட ஸ்தலம் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஸ்தலம். ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக போக வேண்டிய ஸ்தலம். குறிப்பா ஜோதிடர்கள் கட்டாயமாக போக வேண்டிய ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதுக்கு அடுத்தது செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு 2 கோவில். அந்த கோவில் பக்கத்துல திருச்சி பக்கத்துல தான் இருக்கு.
திருவெள்ளரையும் திருப்பைஞ்சிலியும். திருவெள்ளரை திருப்பைஞ்சிலி 2 கோயிலுக்கு ஒரே டைம்ல தான் போகணும். ஒரு கோயில் மட்டும் போயிட்டு வரக்கூடாது. திருப்பைஞ்சிலியை பார்த்துட்டு திருவெள்ளரைக்கு போகணும். திருவெள்ளரையில ஆதி காலத்துல இருந்த மிக அற்புதமான பல குபேரது யோகம் பெறுவதற்கு யாகம் பண்ண கோவில் தான் திருவெள்ளரை. திருவெள்ளரை திருப்பைஞ்சிலி. திருப்பைஞ்சலா எல்லாருமே திருப்பைஞ்சிலி என்ன தெரியும்? போய் கல்வால பரிகாரம் பண்ண தெரியும். யமதர்மன் கோயில் கந்ததோஷ நிவர்த்தி தான் சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. திருப்பைஞ்சிலி திருவெள்ளரை அது பக்கத்துல தான், ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல தான் இருக்கு. அப்ப அந்த கோவில் 2 கோயில்களுக்கும் யார வேணாலும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. தொழில் சரியில்லை, தொழில் நல்லா தான் வருமானம் கிடைக்கும். யாரா இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சிக்கு அற்புதமான ஸ்தலம்னா திருப்பைஞ்சிலி. திருப்பைஞ்சிலி ஏதோ திருமண பரிகார ஸ்தலத்து கோயிலோ இல்ல கண்டதோஷ நிவர்த்தி கோயிலோ கிடையாது. சனி பகவானுடைய ஆளுமை மிகுந்த ஸ்தலம் அது. ராவணன் வழிபட்ட ஸ்தலம். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை தவிர்த்து ராவணன் மிகப்பெரிய யாகம் வளர்த்தின ஸ்தலம் அது. இது பல பேருக்கு தெரியாது. ராவணன் அங்க யாகம் வளர்த்தின ஸ்தலம் அது திருப்பைஞ்சிலி. அந்த கோவிலுக்கும் திருவெள்ளரைக்கும் தொடர்பு. அதனால போறப்ப திருப்பைஞ்சிலியை பார்த்துட்டு திருவெள்ளரையை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான தொழில் மாற்றம், வருமான மாற்றம், உயர்வு. தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். வருமானம் கிடைக்காதவங்களுக்கு கட்ட வருமானத்துக்கான வழிகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுத்த தலைப்பு ஆலய பரிகாரம் தான் கொடுத்துருக்காரு. இந்த ஆலய பரிகாரத்தை சார்ந்தான் சொல்லிட்டு இது அற்புதமான ஒரு ஸ்தலங்கள் இது. அதே போல நிறைய பேருக்கு தூக்க பிரச்சனைகள். இன்னைக்கு தூக்க பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. மாத்திரை போட்டு தூக்குற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது. தூக்கமே வரல, தூக்கம் சார்ந்த வியாதி. அதிகமா தூங்கினாலும் பிரச்சனை, தூக்கம் வரலனாலும் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா குணசீலம் தான். குணசீலத்தினுடைய அபாரமான சக்தி அற்புதமா இருக்கு. குணசீலத்துல என்ன பண்ணோம்? மதியம் 12:30 மணிக்கு இரவு 7:30 மணிக்கு அங்க முக்கியமான பூஜை நடக்கும். அந்த பூஜையில கலந்துகிட்டு அங்க கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை இறைவனுக்கு அங்க மந்திர ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு நீங்க தெளிச்சுட்டு ஒரு டப்பால வாங்கிட்டு டெய்லி நீங்க குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் போவோம். மனம் சார்ந்த வியாதிகள் கட்டாயமா நீங்கும். பிள்ளைங்க படிக்கல, நிறைய குழந்தைங்களுக்கு ஓவர் ஆக்டிவா இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சமநிலைப்படுத்தக்கூடிய கோவில்னா அது குணசீலம். குணசீலத்துக்கு திருப்பதி பவர் அப்படியே அங்க இருக்கு. பட் நம்ம அதுக்குள்ள போகலனாலும் மைண்ட் பிரச்சனை இல்லாம இருக்கிறது இந்த குணசீலம் அற்புதமான ஸ்தலம். சில டைம்ல 7 சனி காலகட்டத்திலயோ அஷ்டம சனிகளோ மென்டல் ஹெல்த்தி கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். இந்த மென்டல் ஹெல்த்தி குறைஞ்சினாவே நீங்க குணசீலத்துக்கு போயிட்டு தீர்த்து இது பண்ணீங்கன்னாவே மிக அற்புதமான மென்டல் ஸ்ட்ராங் ஆயிடும். குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்குது, பிரச்சனையா இருக்குதுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே அந்த தீர்த்தம் மெயினா வாங்கும். அது 12:30 மணி உச்சிகால பூஜைக்கு முன்னாடி 12 மணிக்கு அங்க போயிடணும். இரவு கரெக்டா 7:15 மணிக்கெல்லாம் அங்க உள்ள இருக்கணும். 2 நேரம் தான் கொடுப்பாங்க. அந்த 2 நேரம் குடிச்ச வாங்கிட்டு நம்ம அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு குடிக்கணும். அதை டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணவே நமக்கான ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். அடுத்தது நம்ம சேலத்துல இருந்து மேச்சேரி டு தருமபுரி போற வழியில கோவில் வெள்ளார் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. மேச்சேரி டு தருமபுரி போற வழியில கோவில் வெள்ளார் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. கோவில் வெள்ளார் அந்த கோவிலுக்கு தயவு செய்து எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. மிக மிக இழந்ததை மீட்டு தருகின்ற கோவில். வாழ்க்கையில இழந்து நிக்கிறீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இழக்கிறீங்கன்னா அது மீட்டு வந்துடும். பேரே கோவில் வெள்ளார் தான். மேச்சேரி டு தருமபுரி போற வழியில தொப்பூருக்கு முன்னாடியே இருக்கு. ஓமலூர் வழியா போயிடாதீங்க. மேச்சேரி போய் அதுல இருந்து தொப்பூர் போற வழியில அந்த கோவில் இருக்கு. அந்த கோவில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா கீழே அற்புதமான இறைவன் மல்லிகார்ஜுனேஸ்வரன் பேர் ஒரு பேர். கீழே மல்லிகார்ஜுனேஸ்வரன் கோவில். அதே கோவில் மலை மேலேயும் ஒரு லிங்கம் இருக்கு. துயம்பு லிங்கமா மலை மேல ஒன்று இருக்கு. அந்த மலையில தான் விஷயமே இருக்கு. கீழே மட்டுமே எல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஆனா மலை மேல ஏறி போனோம். அற்புதமான ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் அது. பர்வதமலை அளவு இல்லைனாலும் சின்ன ஒரு மலை தான். ஆனா விஷயம் ரொம்ப பெருசு. மல்லிகார்ஜுனேஸ்வரருடைய அருள் பரிபூர்ணமா இருக்கும். அந்த மேலே இருப்பவருடைய பெயர் ரத்னகிரீஸ்வரர். கோயில் கல்வெட்டிலே அது பேர் கிடையாது, யாருக்குமே தெரியாது. சித்திர நாடியில தான் இருக்குது.
அவருக்கு பேர் ரத்னகிரீஸ்வரர் அவர் பேரு. அதனால எப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கணும். நமக்குள்ள அப்படியே கர்மா சேஞ்ச் ஆகும், நம்முடைய பேச்சுகள், செயல்கள், நம்ம புத்தியில இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே மாற்றம் அடையும். அப்ப கண்டுபிடிச்சிடலாம் தான் இந்த விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கிறத. கட்டாயம் எப்ப கிடைக்குதோ அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. சரி, இங்க எங்கேயும் என்னால போக முடியாது, அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே உள்ளக்கூடிய பரிபூர்ண சக்தியுடன், பூரண சக்தியுடன் இருக்கிறது கோட்டையில கூடிய தெய்வங்கள். உங்க ஊர் எல்லை தெய்வங்கள் இருக்கும். அது மாரியம்மனா இருக்கலாம், காளியம்மனா இருக்கலாம். எப்படியும் மாறி இல்லாத ஊரே இல்லை எங்கேயும். அல்லது ஊருக்கு பொதுவாக சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் ஆலயம் இருக்கும். இந்த எந்த டைம்ல போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா தை மாதம் அல்லது புரட்டாசி மாதம். இந்த நேரங்கள்ல புரட்டாசி நம்ம ஆயுத பூஜை டைம் நடக்குது இல்லையா, அந்த காலகட்டத்துல நவராத்திரி விரதம் இருக்கும்போது சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் ஆலயத்துக்கோ சென்று முடிஞ்சால், உங்களால் முடிந்தால் ஒரு நாள் கட்டளை பூஜை பண்ணுங்க. முடியலன்னா எப்பயும் போலதான் ஒரு வஸ்திரம், ஒரு மலர் மாலை இதை சாத்துங்க. உங்க வாழ்க்கையில இடர்களை எல்லாம் நீக்கின்ற கோவில் இந்த தெய்வங்கள் தான். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஊருக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பெருசு நம்மளை பாதிக்காது. நீங்க வேணா பார்க்கலாம், சில குடும்பங்கள் பாருங்க, வருஷம் தவறாம ஒரு இதுக்கு ஒரு கோயில் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் உள்ளூர் கோயில் தான் அதிகம் பண்ணுவாங்க. உள்ளூர் மாரியம்மனா தான் இருக்கலாம், உள்ளூர் சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம். அந்த வருஷம் ஒரு நாள் அவங்களுடைய பூஜையா பண்ணுவாங்க. அந்த குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காம அவங்க குடும்பம் நடந்துட்டே இருக்கும். ஒரு பயங்கரமான கஷ்டம் வரும், இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, உடனே நிவர்த்தி ஆகும். நம்மளை கவசம் போல பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த உள்ளூர் தெய்வங்களுக்கு அவ்வளவு வலிமை அதிகம். உள்ளூர் தெய்வம் தான் முதல்ல நம்ம கும்பிடணும். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வத்துக்கு அப்புறம் நம்ம யாரை கும்பிடணும்? அந்த உள்ளூர் தெய்வத்துக்கு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கும், வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், இங்கே சூழ்ந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.